பரஞ்சோதியாருக்கு தன்னுடைய மகன் சீராளனையே இவருக்கு உணவா கொடுத்தா என்னன்னு தோணுது. அதனால தான் மனைவி கிட்ட இத பத்தி பேசி சம்மதம் வாங்கி தான் மகனை கூட்டிக்கிட்டு வராரு. அவர் மனைவி கடைசி ஒரு தடவையா அந்த பையனுக்கு முத்தமிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பரஞ்சோதியார் அதை தடுத்து, நீ முத்தமிட்டினா இந்த பையன் மேல நீ எச்சல் வச்ச மாதிரி ஆயிடும், எச்சல் பட்ட ஒரு பொருளை சிவனடியாருக்கு தர முடியாது, அதனால நீ முத்தமிட கூடாதுன்னு சொல்லி தான் மகனை கூட்டிக்கிட்டு வராரு. அந்த பையனை வெட்டி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பைரவர் சாப்பிட உட்கார்றாரு. அப்ப பரஞ்சோதியாரையும் தான் கூட சாப்பிடும்படியா அவர் கட்டாயப்படுத்துறாரு. கட்டாயப்படுத்தினதுக்கு அப்புறம், உன்னுடைய மகன் எங்க, அவனும் நம்ம கூட சாப்பிட்டோம், அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பரஞ்சோதியார் உண்மைய சொல்லாம, என் மகன் இப்போதைக்கு வரமாட்டான்னு கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்கிறாரு. ஆனா பைரவர் பிடிவாதமா உன் மகனை கூப்பிடுன்னு சொன்னோன்னு அவர் பின்னாடி போய் அவர் மகன் பேரை சொல்லி கத்துறாரு. அந்த பையன் பின்னாடி இருந்து ஓடி வந்து அப்பான்னு கட்டிப்பிடிக்கிறான். அதிர்ந்து போனவரும் உள்ள வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல பைரவரை காணோம். அதுக்கு பதிலா சிவபெருமான் தோன்றி அவங்க 2 பேருக்கும் அவங்களோட தியாகத்துக்காக அருள் புரியுறாரு.